அன்பானவர்களே, அமர்வோம். மரித்த ஆத்துமாக்களுடைய விழா இன்றைய நாளில் நம்முடைய குடும்பத்தில் மரித்த ஆத்துமாக்களை சிறப்பாக நினைவு கூறுவோம். சில சிறப்பு கருத்துக்களை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து பிறகு மரித்த ஆத்மாக்களுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நாள் தன்னுடைய பிறந்த நாள் கொண்டாட 19ஆம் பிறந்த நாள் அக்ஷிதா மேரி, ஷெர்வின் ஆண்டனி, சனிட்டா, சாரா, திவின்டா, ஷாஷா இவருடைய பிறந்த நாளில் கடவுளுடைய நல்ல உடல்நலத்தையும் உள்ள சுகத்தையும் தரவும். இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக ஜெய், அஜய், ஜான் வில்லியம்ஸ், ரீகன் ஜெயினி குடும்பத்தினர் ஜோசப் வருண் கவர்மெண்ட் ஜாபுக்காக நன்றி செலுத்துகிறார்கள். கிறிஸ்டோபர் ஸ்டெல்லா ஜோன்ஸ் வெல்டிங் ஒர்க்ஸ் தொழில் முன்னேற்றத்திற்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். குடும்பத்தின் சமாதானத்திற்காக ஆந்தனி செல்வராஜ், லிட்டில் ஃப்ளவர் ஆகியோருக்காக ஒப்புக் கொடுக்கிறார்கள். மரித்த ஆன்மாக்களுக்காக இந்த நாளில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் இறந்து போன நம்முடைய அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா, அனைத்து சொந்தங்கள், பந்தங்கள், வழிகாட்டிகள் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். குறிப்பாக திருப்பலி ஒப்பு கொடுத்த கருத்துக்களுக்காக வேண்டும். ஆரோக்கியசாமி, செல்வமேரி, மரியதாஸ், நெப்போலியன், ஜூலியட், சாமிநாதன், ஆரோக்கியமேரி, அமலதாஸ், ஆண்டனி, சில்வஸ்டர், அந்தோனி சாமி, ஜெவமாலை மேரி, சக்கரை, சவரிமுத்து, நவீன் குமார், ராஜ், ரிச்சர்ட், அல்ஃபோன்ஸ், அலெக்சாண்டர், மரியம்மா, ஜேம்ஸ், லூத்நாதன், ஜோசப் ஹென்றி மற்றும் இந்த திருப்பலியானது ஆண்ட்ராஜ் குமார், சிரிட்னல், வனத்தையன், ஆண்டனி, நிக்கோலாஸ், ஸ்வர்ணம்மாள், ஆந்தனி லான்ச்சன், அந்தோனி முத்து, சிலுவை அம்மாள், செசிலி அம்மாள், லில்லிதாசன் பெர்னாண்டோ, மர்சி பெர்னாண்டோ, சிஸ்டர் அலெக்சாண்டர் மேரி, இருதயதாசன் பெர்னாண்டோ, லாரத் பெர்னாண்டோ, மில்டன் பெர்னாண்டோ, எம் லாரன்ஸ், அமல்தாஸ், டி அமலவற்பவம், எஸ் தம்புசாமி, ஃப்ரெட்ரிக் சல்தானா, அம்ப்ரோஸ் சல்தானா, கிம்பர்லி ஆண்டனி, சூசை ஞானப்பிரகாசம், ஜெயராணி, லூது மேரி, ஆரோக்கியசாமி, சந்தியாகு, ஜான் போஸ்கோ, டி ஷாஜு, ஏ தபமணி, பர்னது, தேவசகாயம், எஸ் எம் சூசை, லாசர் அம்மாள், பன்னீர்செல்வம், திரியராஜ், ராயர், செபாஸ்தியம்மாள், மரிய சிங்கராயர், காணிக்க மேரி, ஆரோக்கியசாமி, ரோசே ராஜ்குமார், எஸ்தர் பிரகாஷ், அந்தோனி, அந்தோனியம்மாள், ஜான்சன் ராஜா, சம்பத்ராஜ், அந்தோனியம்மாள், இருதயநாதன், மரிய ரஹானி, டேனியல், ரமேஷ், ஜோதிஷ், விண்ணரசி, ஆரோக்கியராஜ், ஹென்றி, அருள்தாஸ், ராஜி, ஆண்டோனி, அமல்ராஜ், ரோசி, இந்திரராணி ராஜா, தவன சாந்தி ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக ஒப்புக் கொடுப்போம். நித்தியலை பாட்சியை இந்த ஆன்மாக்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. நித்திய இலைப்பாற்றி இந்த ஆன்மாக்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. நித்திய இலைப்பாற்றி இந்த ஆத்மாக்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. மற்றும் ஜோசப், செசிலி, லாசர், ஆல் தி சோல்ஸ் இன் பர்கட்டரி, நான்சி, விக்டோரியா, நஸ்ரெத், சந்தியாகு, லூத்ராஜன், எல்லப்பன், பிலோமினா, தாவிது, அருள்சாமி, எம்எல்டா, ஆரோக்கியசாமி, சுந்தரராஜ், மேரி, தஜீஸ், திரவியம், ஜோசப், இருதய சுவாமி, லூதுசாமி, ஜெயமேரி, ஜான், மரிய சூசை, பாக்கியம்மாள், அலெக்ஸ், துரைராஜ், குழந்தையம்மாள், ஆண்ட்ரூஸ், குளோரி, ஆக்னஸ், மேரி, மதிலினா, ராஜமணி, முருகன், அந்தோனி அம்மாள், மேரி, ஆலிஸ், ஜிஎஸ் ஆண்டனி, ஞான பிரகாசம், சந்தியாக, ஆரோக்கியம், சலத்தியம்மாள், ஜான் சுந்தர், ஞான ஆரோக்கியம், மோச்சம், நியூட்டன் வி ராயர், பிரனர், ஜெசிதா வாஸ், அகஸ்டின் கோமஸ், அந்தோனியம்மாள் குரூஸ், ஞானராஜ் கோமஸ், சாமுவேல், நிர்மலா, ஆரோக்கியமேரி, சாமுவேல், ஹாரி, ஜஸ்டின், ஞான புஷ்பம், குழந்தை சாமி பிள்ளை, மேரி குழந்தை சுவாமி, ஆண்டனி சுவாமி, ஜோசப் ரீட்டா, சாந்தராஜ் பெர்னாண்டோ, தர்ம ரத்னம், சிரில் பெர்னாண்டோ, மரியதாசன் பெர்னாண்டோ, விரிச்சித்தால், பாலகி விக்டர், செல்வதவர் விக்டர், மரிய சூசை, மரியம்மாள், ஆரோக்கியசாமி, ஆரோக்கியமேரி, ஜெயச்சிரா, ஆனந்தராஜ், சந்தனா குமார், சார்ல்ஸ், மங்களமேரி, உத்திரையநாதன், மரகதம்மாள், ஜான் பால், லூர்து மேரி, கஸ்தூரி, அருள்தாஸ், சதீஷ்குமார், ஜான் பெனடிக்ட், மார்டின் செல்வராஜ், சார்ல்ஸ் மைக்கேல், லாரன்ஸ், பிரகாஷ், காணிக்க மேரி, ஃபெர்னாண்ட் கிளமன், விஜய் மைக்கேல், டி ஆண்ட்ரூ, ரோஸ்லின் ஆண்ட்ரூ, ஜெரம், பிரேம்குமார், தேவதாஸ், சவரியம்மாள், தேவமணி, ஜான்சன், தனசீலி, அற்புதராஜ், ஆரோக்கியதாஸ், பீட்டர் மச்சாடோ, லூது சாமி, வாசலின் பிச்சை ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். நித்தியலை பாட்சியை இந்த ஆன்மாக்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. நித்திய இலைப்பாற்றி இந்த ஆன்மாக்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. நித்திய இலைப்பாற்றி இந்த ஆன்மாக்களுக்கு அளித்தருளும் ஆண்டவரே. மற்றும் இத்திருப்பலியானது ஆண்மலை பாட்சிக்காக ஒப்பு கொடுக்கப்பட்ட ஆத்மாக்கள் டேனியல் சார்ல்ஸ், ரூபினி சார்ல்ஸ், கிங்ஸ்லி சார்ல்ஸ், வின்சர் சார்ல்ஸ், வெரோனிகா சார்ல்ஸ், எலிசபெத் சார்ல்ஸ், சாந்த மரியா, ஏ பேட்ரிக், டி எம் ஆலன், எஸ் எஸ் ஜெயராஜ், ஜெயமேரி, லூத்துசாமி, டி பி ராஜேந்திரன், ஜோசப் ராஜ், புஷ்பநாதன், சிறிய புஷ்பம், லீமா, சுசைராஜ், ஸ்டீவ் ஜோன், ஜெயசுராஜன், ஃபார் யுவராஜ், ஃபார் ஆண்டனி மனையில், பர்லின் ஜோசப், நாசர் ஜோசப், விருதயராஜ், அமிர்தம், ரெஜினா மேரி, அமுல் மேரி,
ஞானராஜ், ராணி ஞானராஜ், மாசில்லா குழந்தைகள், சவுந்தர் பாண்டியன், ஜோசப், அசோக்குமார், திவ்யா நிக்கோலாஸ், அற்புத மேரி, ராபர்ட், ராணி, ஜெயசேகர், மைக்கேல் அம்மாள், மரிய லூயிஸ், ஆண்டனி ஜாக்லின், ஜோகிம், கேத்ரினா ஜேக்கப், ஆலிஸ் ஜோகிம், ஜெசிந்தா நானம்மாள், ஸ்டாலின் வீரராஜ், ஜேம்ஸ் பர்னபாஸ், லூத்ராஜம், ஜானா மேரி, செல்வராஜ், கேத்ரின், அருள் மேரி, ராமன், லட்சுமணன், உமா மகேஸ்வரி, மகாதேவி, ஜெயக்குமார், கற்பகம், சுப்பிரமணி, ராஜம்மாள், கரோலின் மேரி, சகாய மேரி, ஜோஸ்பின் மணி, ஜோசப் மணி மற்றும் அருள்தாஸ், பன்னீர்செல்வம், முருகேசன், பிரான்சிஸ், ஆரோக்கிய மேரி, சூசை, ஜெயல் வின்சென்ட், அண்ணா மரியாள், ஆந்தனி தாஸ், ஆண்டனி கெய்சர், பெஸ்கி பெர்னாண்டோ, ஹெட்விக் பைவா, பீட்டர் பெர்னாண்டோ, ரோசம்மாள் பெர்னாண்டோ, வி மாதவன், ஆர்.எஸ். சுவாமி, சபரியம்மாள், சூசை மகாலிங்கம், அருண் உதயகுமார், செபாஸ்தியம்மாள், ஜார்ஜ் லாசரோஸ், எலிசபெத் மேரி, ஏ தாஸ், ஆக்னஸ், டி லூத்நாதன், ஹென்றி ஜோசப், சபரியம்மாள், சிறிய புஷ்பம், ஆல்பின் அம்மாள், செல்வநாதன், சந்திர ஜோஸ்பின், லூகாஸ், ஜெயசேலி, ஜேம்ஸ் வில்லியம், ராயல் சுவாமி, சூசை மேரி, அம்ப்ரோஸ், அமலவருப்ப மேரி ராஜா மற்றும் பிரான்சிஸ், இக்னேசியஸ் அம்மாள், டொமினிக் சேவியர், ஜான் செல்லதுரை, அன்னப்பழம், பொன்னல நாடார், வின்சென்ட் பவுல் நாடார், சபரியம்மாள், மரிய தங்கம், ஷேப் சாந்தகுமார், ஆரோக்கியசாமி, நட்சத்திர மேரி, நசரன் பெர்னாண்டோ, சிறிய புஷ்பம், சகால ராஜ், ராஜன், பிராஸ்பர், எபினேசர், நிலவரசன், சுசீலா, சகாய சதீஷ், சூசைநாதன் ஆகியோருடைய ஆண்மலை பாட்சிக்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். நித்திய இலைப்பாற்று இந்த ஆன்மாக்களுக்கு அளித்தொழும் ஆண்டவரே, நித்திய இலைப்பாற்று இந்த ஆத்மாக்களுக்கு அளித்தொழும் ஆண்டவரே, நித்திய இலைப்பாற்று இந்த ஆன்மாக்களுக்கு அளித்தொழும் ஆண்டவரே, எழுந்த நிற்போம். திருப்பலியில் பங்கெடுப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மனிதன் மரணத்தை தழுவிக் கொள்வதில்லை, மரணம்தான் மனிதனை தழுவிக் கொள்கிறது. இன்றைக்கு இறந்த ஆத்துமாக்கள் விழா விழா. ஆகவே நம்முடைய குடும்பத்தில் மரித்த ஆண்மக்கள், நம்முடைய அப்பாவோ அம்மாவோ தாத்தா பாட்டி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள், நமக்கு தோள் கொடுத்து உரு கொடுத்து நம்மை வளர்த்தெடுத்த எத்தனையோ மனிதர்கள், மக்கள், வழிகாட்டிகள் எல்லாருக்காகவும் வேண்டி இந்த விழா. நாமும் ஒரு நாள் இறப்போம், ஆனால் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையின் விழாவாக இந்த விழாவினை நாம் கொண்டாட நம்முடைய குடும்பத்தில் மரித்த ஆத்துமாக்களுக்காக திருப்பலியை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். இத்தூய மறைபொருளை தகுந்த விதத்தில் ஒப்பு கொடுக்க தடைகளாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றம் குறைகளுக்காக மனமருந்தி மன்னிப்பை நாம் கேட்டு மன்றாடுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மை இரக்கமாய்த்து நமது குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பலவீனங்கள் எல்லாம் அந்த ஆண்டவன் மன்னித்து நம்மை எப்பொழுதும் அவருடைய முடிவில்லாத வாழ்வுக்கு இறைவன் அழைத்து செல்வாராக. ஆமென்.
ஜெபிப்போமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவர், திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் மிக்க பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்ட இறந்த மடியார்கள் உமது இரக்கத்தினால் நிலையான பேச்சின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவார்களாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிற்குள் இறைவனாம் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவாகிய உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. சாலமோனின் ஞான நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகம். இறைவனிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் எத்தீங்கும் நேரிடாமல் கடவுளின் கைகளில் அமைதிகள் இளைப்பாறுகிறவர்கள் கடவுள் முன் ஒளி வீசுவார்கள் என்னும் நம்பிக்கையை தருகின்றது. இப்போது வாசிக்கப்படும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்பொழுது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாள்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது
திருவுளத்தை கண்டறிய வேண்டும். ஆண்டவரே, நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும். என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும். ஆண்டவரே, உமது முகத்தையே நாடுவேன். உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும். வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சை ஆண்டவருக்காக காத்திரு. மன உறுதிக்குள் உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. இரண்டாம் வாசக முன்னுரை. இறைவனின் நம்பிக்கை கொண்டு இறந்த ஒவ்வொருவருக்கும் வாழ்வுண்டு. இறைவனோடு என்றென்றைக்கும் இருக்கின்ற பெரும் மகிழ்ச்சியை இயேசு கிறிஸ்து தம் இறைப்பினால் நம் அனைவருக்கும் அளித்தார் என கூறும் இரண்டாம் வாசகத்திற்கு கவனமுடன் கேட்போம். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 5-11 முடிய. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாக கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்று இன்றி வலுவற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளர்களுக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். ஆகையால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோம். நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்ததால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோம். அது மட்டுமல்ல, இப்போது கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
இறப்பினும் வாழ்வார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதின செய்தி அதிகாரம் 11 இறை வார்த்தைகள் 21 27 முடிய. அக்காலத்தில் மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்பொழுது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் நமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் பொழுது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் பொழுது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆமாண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, கடந்த 10 மாதம் நம்மை நகர்ந்து புதிய மாதமாகிய நவம்பர் மாதத்தினுடைய தொடக்க நாளில் 2ஆம் நாளில் நாம் இருக்கின்றோம். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வாரம் கடவுள் நம்மை வழிநடத்துகிற நாட்கள் வேகமாக நகர்ந்து கொண்டே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்வதும் இயங்குவதும் ஓடுவதும் செயல்படுவதும் நகர்வதும் பேசுவதும் உரையாடுவதும் உறவாடுவதெல்லாம் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய பிச்சைதான். ஆகவே இந்த நாளுக்காக நாம் நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கின்ற நாளிலே அனைத்து ஆத்துமாக்களுடைய விழாவை இன்றைக்கு நாம் நினைவு, அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வந்ததால் கூடுதலாக நாம் எல்லோரும் இணைந்து நம்முடைய குடும்பத்தில் இறந்தவர்களை நினைவு கூறி நாமும் ஒரு நாள் இறப்போம் தான், ஆனால் உயிர்ப்போம் என நம்பிக்கையை வளர்த்தெடுக்கக்கூடிய நாளாக விழாவாக அனைத்து ஆத்துமாக்கள் விழாவை நாம் கொண்டாடுவோம். அன்புக்குரியவர்களும் ஒரு அப்பாவுக்கும் ஒரு மகள், அப்பா மகள் அவ்வளோ ஒரு அன்பு, ஒரு பாசம். அப்பா தன் மகள் மேலே தன் உயிரே வச்சிருக்கிறார், அவ்வளோ பாசம். மகள்னா அவ்வளோ அவருக்கு பிடிக்கும். நமக்கு கூட அப்படிதான் இல்லையா, நமக்கு கூட பிள்ளைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா அந்த மகள் மேலே அவ்வளோ பாசம். ஒரு நாள் அந்த பிள்ளை, அந்த மகள் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாயிடுறான். மனசு அவ்வளோ வேதனையாக இருக்குது அவங்க அப்பாவுக்கு. அந்த ஊரில் இருந்த சிறந்த மருத்துவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து அந்த தன்னுடைய மகளுக்கு சிகிச்சை பார்க்கிறார். முடிந்த வரைக்கும் என்னெல்லாம் செய்து அந்த பிள்ளையை குணப்படுத்த முடியும். கடைசியில் முடியாமல் இறந்தும் போகிறாள் அந்த மகள். அப்பா அதை ஏற்றுக்கவே முடியல, அழுவுறாரு, தேம்பி அழுவுறாரு, ஏற்றுக்கவே முடியல. பிறகு தனிமைப்படுத்தப்படுகிறார், தனிமையாக இருக்கிறார், தேம்பி ஞாபகம் வந்து அழுகிறார். ஒரு நாள் அவர் தூங்கி கொண்டு இருக்கின்ற பொழுது ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவில் அவர் அப்படியே மேலே எடுத்துட்டு போயிட்டு ஒரு காட்சியை பார்க்குறார். அங்கே என்ன காட்சி அப்படின்னா, வெந்நீர ஆடையெல்லாம் அணிந்த பிள்ளைகளெல்லாம் அப்படி எரியும் மெழுகுத்திரையோட வரிசையாக நின்று கொண்டு கடவுள் முன்பாக நின்று கொண்டு இருக்கிறார்கள். பிறகு ஒரே ஒரு குழந்தையினுடைய மெழுகுத்திரை மட்டும் எரியாமல் இருக்கிறது, அதில் அணைந்து இருக்கிறது. யார் அந்த குழந்தை என்று அந்த காட்சியில் அவர் போய் பார்க்கிறார். அது தன்னுடைய குழந்தை, தன்னுடைய மகளை பார்த்தோட வாரி அரவணைத்து பசத்தோட, ஏமா உன்னுடைய மெழுகுத்திரை மட்டும் எரியவில்லை என்று. அப்போ அந்த குழந்தை சொல்கிற, அப்பா என் மெழுகுத்திரியும் மற்ற குழந்தைங்க போல தான் எரிஞ்சிக்கிட்டு இருந்தது. நீங்கள் எப்பெல்லாம் என்னை நினச்சி அழுவுறீங்களோ அந்த கண்ணீர் பட்டு மெழுகுத்திரி அணைந்து போகுது. அழாதப்பா, நாங்கள் உயிரோடு தான் நான் இருக்கிறேன், நீங்கள் ஏன் அழுவுறீங்க
அப்படின்னு மகள் கேட்ட உடனே அவருக்கு ஒரு சந்தோஷத்தோடு அந்த விழிப்பு வருகிறது. தூக்கத்திலிருந்து விழிப்பு, மனசுக்கு ஒரு ஆறுதல். இந்த ஒரு நிகழ்வு பாருங்கள், என்னென்னா நாம் எப்பொழுதும் அழிவது கிடையாது, நாம் உயிரோடு தான் இருப்போம். வாழ்வு மாறுபடுகிறது என்று அழிக்கப்படுவது எப்படி? இந்த பவுலடியாருடைய அற்புதமான வார்த்தை, நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வுக்கு முடிவு இல்லை. there is no end point of our life. ஆகையால நாம் வாழ்க்கை a change of one state to the other, நம்முடைய நிலை மாறுகிறதே தவிர வாழ்க்கை என்பது முடிவல்ல என்பதை அழகாக புரியுது. பவுலடியாரும் அற்புதமாக சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய இறந்தவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம் இல்லையா? எத்தனை பேருடைய அப்பா இறந்துருக்கலாம்? கை தூக்கும் பார்ப்போம். அப்பா எவ்வளோ சென்டிமெண்டல் பார்த்தீங்களா? அம்மா, அம்மா, அக்கா, தங்கச்சிங்க, நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா? அண்ணன், தம்பிங்க, மனசுக்கு அவங்கெல்லாம் நம்ம கூட இருந்தவங்க இல்லையா? வாழ்ந்தவங்க. ஆகையால நம்மளுடைய இறந்தவர்களை நாம் நினைவு கூறுகின்றோம். 3 வகையில் அவர்கள் முக்கியத்துவம் பெறுகிறார்கள். 3 வகையில் முக்கியத்துவம். ஒன்று என்னவென்றால், இறந்தவர்கள் நமக்காக வழி விட்டவர்கள், நமக்காக வழி விட்டவர்கள். உலகத்தில் பிறக்கின்ற அத்தனை பேருமே இந்த பூமியில் தங்கிவிட்டால் மீண்டுமாக பிறப்பதற்கு இடம் இருக்காது. ஆகையால வந்தவர்கள் ஒரு நாள் போகத்தான் வேண்டும். ஆக அதன் பிறகு புதிய பிறப்பு நடைபெறதான் வேண்டும். ஆக நம்மெல்லாம் பிறக்க நமக்கு முன்னாடி பிறந்தவர்கள் வழி விட்டு இருக்கிறார்கள், வழி விட்டவர்கள். இரண்டாவது வழிகாட்டியவர்கள். இறந்தவர்கள் வழிகாட்டு, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, யாரெல்லாம் நம்முடைய குடும்பத்தில் இறந்திருக்கு அவர்களெல்லாம் நமக்கு வழிகாட்டியவர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள், வழிகாட்டியவர்கள். மூன்றாவது வழி வருபவர்கள், வழி வருபவர்கள். இன்றைக்கி கூட எங்கள் அப்பா இறந்த பொழுது சபதம், நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட ஜெபம் பண்ணுங்க, உங்கள் அப்பா உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், கடவுள்கிட்ட பரிந்துரைப்பார். உண்மைதான். யாரெல்லாம் நம்ம கூட இருந்து வாழ்ந்து இறந்துருக்கிறார்கள், அப்பாவோ அம்மாவோ நம்ம குடும்பத்தில், அவர்களாம் நமக்கு வழி தருபவர்கள் அல்லது வழி வருபவர்கள். வழி வருபவர்கள் நம்ம கூட பயணத்தில் நமக்காக பரிந்துரைத்து கடவுளிடத்தில் நமக்காக எப்பொழுதும் இருப்பவர்கள். ஆக 3 வகையில் இவர்கள் முதலிடம் முன்னுரிமை பெறுக. ஒன்று, நமக்காக வழிவிட்டவர்கள், வழி காட்டியவர்கள், வழி வருபவர்கள். இப்படியாக அற்புதமான இந்த விழா. இன்னைக்கு இந்த விழா பார்த்தீங்கன்னு வச்சுக்க, நம்முடைய கத்தோலிக்க மரபில், கத்தோலிக்க பாரம்பரியத்தில் நம்ம என்ன சொல்லுகின்றோம்? இந்த விழாவை மரித்த ஆன்மாக்களின் விழா, அப்படி தான் நாம் சொல்லுகின்றோம். அழகான வார்த்தை. ஆனால் நம்முடைய பழக்க வழக்கத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை என்ன? ஊர்களில் என்ன விழா சொல்லுவோம்? இன்றைக்கி என்ன விழா, எப்படி சொல்லுவோம் நம்ம இன்றைக்கி விழாவை? கல்லறை திருவிழா. என்ன விழா? கல்லறை திருவிழா. இன்னைக்கு நமக்கு கல்லறை திருவிழா. அதாவது பண்டைய ரோமையர்களுடைய காலத்தில் கல்லறைகள் இறந்தவர்களின் நகரம் என்று கருதப்பட்டது. இறந்தவர்களின் நகரம்தான் கல்லறைகள். ஆனால் அன்றைக்கு வாழ்ந்த கிறிஸ்துவர்களுக்கு கல்லறைகள் வாழ்வோரின் நகரமாக அவர்கள் கருதினார்கள். அப்படி என்றால் என்னவென்றால், அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் கல்லறைக்கு விழா எடுத்து சிறப்பிக்கின்றோம் என்றால், நம்முடைய வாழ்வு என்பது ஒரு முடிவற்ற பயணம். எனது நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவற்ற பயணிக்கு கல்லறை திருவிழாவை கத்தோலிக்க கிறிஸ்துவர்களாக நாம் இன்றைக்கு விழா எடுத்து கல்லறை சந்தித்து கல்லறையினுடைய அந்த ஆத்துமா திருப்பலை ஒப்பு கொடுக்கணும் என்றால், நம்முடைய வாழ்க்கை என்ன? ஒரு முடிவற்ற திருப்பயணம். there is no end, endless journey. நம்முடைய வாழ்க்கை ஒரு முடிவற்ற பயணம். அதாவது நம்முடைய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு மயானத்தோடு முடிந்து விடுகின்ற ஒரு மாயை அல்ல. ஒரு மயானத்தோடு முடிந்துவிட மாயை அல்ல. மாறாக அன்பு, உண்மை, சமத்துவம், சகோதரத்துவம் போன்ற இறையாற்றின் விழுமியங்களை கட்டி எழுப்பப்படக்கூடிய கல்வெட்டு காப்பியங்கள் தான் நம்முடைய வாழ்க்கையின் முறை. ஏதோ நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு இருந்து நாளைக்கு போகக்கூடிய இடிந்து விடக்கூடிய மணல் போன்றது அல்ல. அதற்கு மாறாக நம்முடைய வாழ்க்கை என்றைக்கும் நிலையானது. நிஜத்தின் உண்மை நிச்சயமாக கடவுளை நம்புவோர், இயேசுவை நம்புவோர் வாழ்ந்து கொண்டே உயிர்த்தும் உயிரும் நானே, என்னில் விசுவாசம் கொள்பவன் என்றுமே சாகான். நாம் என்றுமே வாழ்ந்து கொண்டிருப்போம். அதை பற்றி நம்ம இன்னும் கூடுதலாக நாம் சிந்திக்கலாம். இந்த கல்லறை திருவிழா எப்படி தொடங்கிடுச்சு? எப்படிதான் இறந்த ஆத்துமகள் நினைவு கூன்ற பழக்கம் எப்படிதான் வந்தது? என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா? எப்படி வந்தது? இதற்கு வரலாறு இருக்காது. எங்கே எப்பொழுது தோன்றியது என்றால், குறிப்பாக இஜிப்சியன் கல்ச்சர், எகிப்திய கலாச்சாரம் தான் தொடக்கம். எகிப்திய கலாச்சாரத்தில் பிரமிடுகள், பெரிய பெரிய பிரமிடுகள் நான் பார்த்திருக்கிறேன். பெரிய பெரிய பிரமிடுகளை
செய்ய பிரமிடுகள்னா என்ன? இறந்தவர்களுடைய உடலை உள்ளே வைத்து பதப்படுத்தி அவர்களுக்கு விரும்பிய சாப்பாடை கொடுக்க. பார்த்தீங்கன்னா எங்கிருந்து வருகிறது? இட்ஸ் எ கல்ச்சர் ஆஃப் த எஜிப்சியன் கல்ச்சர் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பானது. ஆகவே அங்குதான் தொடக்கமாக அமைகிறது. பிரமிடு தான் தொடக்கம். என்ன நடந்த, ஏன் இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னா, இறந்தவர்களுக்கு நன்றி. ஒரு பயமும் இருந்தது. அடுத்து என்ன நடந்ததுன்னா, ஆவி அடிச்சிடும் அப்படின்ற ஒரு சூப்பர்ஸ்டிஷியஸ் மூட நம்பிக்கையும் கூட தொத்திக் கொண்டு வந்ததால் ஆடம்பரமாக இந்த விழாவை எகிப்திய கலாச்சாரத்தில் கொண்டாடப்படவில்லை. பிறகு எப்படி நம்முடைய கலாச்சாரத்தில் கத்தோலிக்க கிறிஸ்தவ விசுவாசத்தில் வந்தது என்றால், இந்த விழா என்பது முதலில் கொண்டாடப்பட்டது துறவிகள் மத்தியில் தான் கொண்டாடப்பட்டது. துறவிகள், த மங்ஸ் என்று சொல்வார்கள் இல்லையா, தொடக்கத்தில் எப்பொழுது 3ஆம் நூற்றாண்டு 4ஆம் நூற்றாண்டு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த துறவிகள் தான் முதலில் இந்த கல்லறையை நினைவு, குறிப்பாக ஒரு 11ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புனித இசிதோர் எங்கே பிரான்சில் இருக்கிற அவர்தான் பரிசுத்த ஆவிக்கு பிறகு வரக்கூடிய திங்கட்கிழமை இந்த விழாவை சிறப்பித்தார். பிறகு புனித ஒதுல்யோ, இவங்கெல்லாம் துறவிகள், துறவி மடத்தில் தான். பிறகு லத்தீன் திரு அவை, நம்முடைய லத்தீன் திருச்சபை, அங்கிருந்து தான் துறவிகள் கொண்டாடிய அந்த பழக்க வழக்கத்தை தான் நம்முடைய தாய் திரு அவையில் கொண்டாடி இப்படியாக கல்லறை திருவிழா கொண்டாடுகின்ற பழக்கம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கி இன்றைக்கு நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்துவ விசுவாசத்தில் ரொம்ப அழகாக, அதுவும் குறிப்பாக கல்லறை என்பது ரொம்ப முக்கியமான நம்முடைய வாழ்க்கைக்கு. கல்லறை பேசும். நமக்கு அந்த கல்லறை சந்திப்பு ஒரு உயிர்ப்பு நடை. நீங்க பாருங்க, நம்முடைய கத்தோலிக்க விசுவாசத்துடைய தாய் பீடம் எங்க இருக்கு? தாய் பீடம் எங்க இருக்கு? ரோம் இல்லையா? ரோம் கட்டப்பட்ட ஆலயம் எதன் மேல் கட்டப்பட்டது? கல்லறையின் மேல் தான் கட்டப்பட்டது. அவ்வளோ அழகா இருக்கும் கல்லறைகள். அந்த கீழே அந்த பேராலயத்தினுடைய கீழே போனீங்கன்னா அவ்வளவு திருத்தந்தையர்களுடைய இத்தனை 265 திருத்தந்தையுடைய கல்லறையின் மேல் கட்டப்ப முதல் அந்த கல்லறை எது? புனித பேதுரு இல்லையா? புனித பேதுருடைய கல்லறை மேல் கட்டப்பட்டதன் எது? நம்முடைய வத்திக்கான் பேர். அதே நம்முடைய சாந்தோம் பேராலயம், இதெல்லாம் நம்முடைய நம்பிக்கை. புனித தோமையாருடைய கல்லறையின் மேல் கட்டப்பட்டதான் நம்முடைய சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தில் தலைநகரமாக இருக்கக்கூடிய சாந்தோம் பேராலயம். அப்படியே கல்லறை நம்முடைய வாழ்வின் மிக மிக முக்கியமானது. ஆக அன்புக்குரியவர்களே, ஓடும் மானும் பாடுகின்ற பறவையும் நீந்துகின்ற மீனும் கூட ஒரு நாள் இறக்கின்றன. குழந்தை கூட பிறந்து இறக்கின்றன. நன்றாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற மனிதன் கூட வாழ முடியாமல் பாதியிலே இறந்து போகின்றான். இன்றைக்கு வரைக்கும் என்னதான் தொழில்நுட்ப வளர்ச்சி, AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிகப்பெரிய தொழில்நுட்ப நுண்ணறிவு, செயற்கை நுண்ணறிவு கோலச்சம் ஊட்டுகின்ற இந்த காலத்தில் கூட புரியாத புதிராக மறைபொருளாக சவாலாக இருப்பது எது தெரியுங்களா? இன்றைக்கும் மரணம் மட்டும்தான், சவால் தான். ஆகையால சாவுதான் இன்றைக்கும் புரியாத புதிராக இருக்கிறார். அதனால ஒரு கவிஞன் சொன்னான், சாவே உனக்கு சாவு வராதான், சாவுக்கு சாவு வரும் என்று காத்துக் கொண்டிருந்தால் சாவுக்கு சாவே வராது. ஆகவே நம்முடைய இறப்பு என்பது எல்லாருக்கும் பொதுவானது என்று சொல்லித் தருவதுதான். அன்புக்குரியவர்களே, ஒரு முரியல் ஸ்பார்க் என்கின்ற ஒரு நாவலாசிரியர் ஒரு நிகழ்ச்சியை சொல்லுகிறார் தன்னுடைய புத்தகத்தில். அவர் சில தன் வாழ்ந்த இடத்தில் முதியவர்களுக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீர்கள், நீங்கள் விரைவில் இறந்து போவீர்கள் என்ற ஒரு செய்தியை தொலைபேசி சொல்லுகிறார். கேட்ட அந்த முதியவர்களுடைய மனநிலைகள் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் எல்லாம் மனநிலை ஒன்றாக. என்ன தெரியுமா? பயம், பயம், பதற்றம், சாவை எதிர்கொள்ள பயம், சாவை எதிர்கொள்ள பதற்றம். இது அந்த நாவலாசிரியர் அந்த புத்தகத்தில் சொல்லுகிறார். இன்னொரு நிகழ்வு, ஒரு பெரிய பணக்காரன் கிரேக்க நாட்டில் வாழ்ந்தானாம். அவன் படுத்த படுக்கையா கடைசியில் சாவுகின்ற பொழுது சாவை கண்டு பயந்தான். தான் இன்னும் வாழ வேண்டும் ஆசைப்பட்டான். தான் வேலை செய்கிற ஆட்களை கூப்பிட்டு சொன்னானா, தயவு செய்து என்னை எரிக்காதீர்கள், புதைக்காதீர்கள், குளிர் பிரதேசத்துக்கு சென்று என்னை அங்கே பதப்படுத்த, என்றைக்காவது ஒரு நாள் மனிதன் இறந்தவனை உயிர்ப்பிப்பான் என்ற வித்தை வந்து சேரும், அன்றைக்கு நான் உயிர்ப்பேன் என்று அவன் சொன்னானாம். ஆக இதிலிருந்து என்னன்னா, சாவை கண்டு பயப்படுவர்கள், மரணத்தை கண்டு பயப்பட நிறைய பேர். சாவு என்பது முடிவல்ல. பல பேர் அதான் இறுதி, தட் இஸ் a end, that is a end part. இல்ல, மரணம் என்பது முடிவு அல்ல என்று சொல்லுவதுதான் அழகான. ஆக இன்றைய நாள் இந்த மரணத்தின் நோக்கம் என்ன, கல்லறை திருவிழாவுடைய நோக்கம் என்ன, அனைத்து இறந்த ஆத்மா நோக்கம் என்னவென்றால்,
நமக்கு முன்பாக இறந்தவர்கள், அது யாராக இருந்தாலும் இறந்தவர் தன் பாவத்திலிருந்து விடுதலை பெற நாம் ஜெபிப்பது, சாவை வெற்றி கொண்ட இயேசுவோட நாம் சேர்ந்து வாழ்ந்து ஒரு நாள் நாமும் இறப்போம், வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் வளர வாழதான் நீங்களும் நானும் அழைக்கப்படுகிறோம். இந்த சாவு விடுக்கும் ஒரு சவால், அதாவது அன்புக்கு நல்ல கவனிங்க, மெலானி என்ற ஒரு அருட்சகோதரி சொல்றாங்க, நீங்க எப்படி தூங்க போறீங்களோ, எந்த மனநிலையில் தூங்க அப்படிதான் உங்கள் வாழ்க்கையின் இறுதி இருக்குமா. என்னது, எந்த மனநிலையில் ஒவ்வொரு நாளும் நாம் தூங்க போறோமோ அந்த மனநிலை பொறுத்தான் வாழ்க்கையின் இறுதி. இப்போ உதாரணத்திற்கு திருப்தி இல்லாமல், கவலையோட, கஷ்டத்தோட, என்னடா இன்னைக்கு எதுவுமே நம்ம செய்யலையே, ஒரு நல்ல காரியம் கூட நம்ம செய்யலையே, 4 பேரை வாழ வைக்கல என்ற அந்த மன திருப்தி இல்லாம தூங்க போனா கடைசி காலம் கூட அப்படிதான் இருக்குமா. திருப்தி இல்லாம கவலையோடு என்னடா வாழ்ந்தோம், எதடா செய்தோம் என்று நமக்கு இருக்குமா. அதுக்கு மாறாக இன்னைக்கு நான் திருப்தியா தூங்க போறேன், கவலை இல்லாம தூங்க போறேன், பல பேருக்கு நான் பயனுள்ள வகையில வாழ்ந்த, செஞ்ச, நல்ல காரியம் செஞ்ச மனநிலையில் தினசரி நம்ம தூங்க போனா கடைசி காலம் நிம்மதியா நிறைவாக இருக்குமா என்று ஒரு அழகான அருட்சகோதரி சொல்ல. புனித அகஸ்தீனார் அவர் தன்னுடைய அம்மாவை பற்றி ரொம்ப அழகாக கன்ஃபெஷன் என்ற புத்தகத்தில் தன்னுடைய அம்மாவை பற்றி ஒரு அழகாக, அம்மா பேர் என்ன, மோனிகா. அதாவது அவங்க அம்மா, இவர் நினைச்சாரா அவங்க அம்மா இறந்த பிறகு தன்னுடைய கணவர் பக்கத்தில் தான் அடக்கம். பொதுவாக அப்படி தான் இருக்கும் இல்லையா, கணவர் பக்கத்தில் தான் அம்மாவை, அல்லது அப்பா பக்கத்தில் அம்மா, அல்லது கணவர் பக்கத்தில் தான் மனைவி, அப்படி தான் அடக்கம் பண்ணுவோம். அவர் நினைச்சாராம் தான் அம்மா கணவர் பக்கத்தில் தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சாராம். அப்போ அவங்க சொன்னாங்களா, என்னை எங்கே வேணாலும் அடக்கம் செய், ஆனால் உன் திருப்பலியில் நினைவு கூர், கடவுள் எங்கிருந்தாலும் என்னை உயிர்த்தெழச் செய்வார் என்று தான் அம்மா சொன்னாங்களாம். இதில் ஒரு 3 விஷயம் இருக்கு. ஒன்று என்ன, நிச்சயமாக நம்முடைய உடல் அழிந்து போகும், ஆனால் ஆன்மா அழியாது. உடல் அழிந்து போகும், நம்முடைய ஆன்மா அழியாது. இரண்டாவது, இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிப்பது. மூன்றாவது, நாம் எங்கு இருந்தாலும் கடவுள் நம்மை உயிர்த்தெழச் செய்வார் என்ற நம்பிக்கை. ஆக அன்புக்குரியவர்களே, ஒரு நாள் நாம் இறப்போம், ஆனால் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையில் நாம் வாழ்வது. இரண்டாவது, இறந்தவர்களுக்காக நாம் ஜெபிப்பது, நம்முடைய ஜெபத்தை கடவுள் சலுகையாக மாற்றுவார். மூன்றாவது, விண்ணகமே மண்ணகமாக மாறதான் நாமும் வாழ அழைக்கப்படுகிறோம். ஒரு நாள் விண்ணகம் மண்ணகமாக நம்முடைய நல்ல காரியங்களால், நல்ல வாழ்க்கை முறையால் விண்ணகத்தை மண்ணகமாக மாற்றும். இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம், கடைசியா முடிச்சிடறோம், என்ன செய்வோம், கல்லறைகள்லாம் போவோம், பூவெல்லாம் வைப்போம், அங்கே என்னெல்லாம் பிடிக்குமா அவர் இறந்தது வைப்போம். அன்புக்குள்ளே அதெல்லாம் ஓகே தான். அதற்கு மாறாக நம்முடைய குடும்பத்தில் மறித்த அப்பா, நீங்கள் கை தூக்குனீங்க பார்த்தீங்களா, நிறைய பேர், உங்கள் அப்பா விட்டு சென்ற சில பண்புகள், மதிப்பு, அதை வாழ்ந்து காட்டுங்க, உயிர் கொடுங்க. லெட்ஸ் கிவ் தி லைஃப் டு த ஃபாதர். உங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு கை தூக்குனீங்க இல்லையா, உங்கள் அம்மாவுடைய சில பண்புகள், சில மதிப்பீடுகளுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ, யாரெல்லாம் இறந்தாங்களோ அவங்ககிட்ட இருந்த சில நல்ல பண்புகள். உங்க அப்பா உண்மையாக இருந்தால் நீங்க உண்மையாக இருங்க, உங்க அப்பா அன்போட இருந்தால் நீங்க அன்போட இருங்க, உங்க அம்மா ஒரு நல்ல தியாகத்தோட வாழ்ந்தாங்க, நீங்க தியாகத்தோட ஆக. இப்படிதான் இறந்தவர்களுக்கு நாம் உயிர் கொடுத்து விண்ணகத்தை மண்ணகமாக மாற்ற இறந்த ஆத்துமாக்கள் விழாவை அர்த்தமுள்ள விதத்தில் நாம் கொண்டாடுவோம். நம்ம கூட வாழ்ந்து இறந்து உயிர் கொடுத்த பல பேர், அவர்கள் நமக்காக வழிவிட்டவர்கள், நமக்காக வழிகாட்டியவர்கள், நமக்காக வழி வருபவர்கள் என்ற சிந்தனையோடு கிறிஸ்துவர்களாக நாம் கல்லறை திருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடுவோம். நாமும் ஒரு நாள் இறப்போம், உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையில் வாழ்வோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். விசுவாசப்படுவோம். Yeah.
ஏனென்றால் நம்முடைய விசுவாசத்தின் திருவிழா. நாமும் ஒரு நாள் இறப்போம் உயிர்ப்போம். ஆகவே நமக்கு முன்பாக இறந்து நமக்காக வழிவிட்ட வழி வருகின்ற வழிகாட்டிய நம்முடைய சொந்தங்கள் பந்தங்களுக்காக உருக்கமாக ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து நாம் வேண்டுவோம். திரு அவைக்காக பணியாற்றி இறந்த அனைத்து திருத்தந்தையர்களுக்காகவும் ஆயர்கள் அருட்பணியாளர்கள் துறவியருக்காகவும் மன்றாடுவோம். இறைவனோடு என்றென்றைக்கும் வாழும் பெற்றினை இவர்கள் பெற்றிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் தங்கள் உயிரையே துறந்த உலகத் தலைவர்களுக்காக மன்றாடுவோம். இறைவனின் முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது வீச வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த தமது பெற்றோர் உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்காக மன்றாடுவோம். இறைவன் இவர்களது குற்றங்களை மன்னித்து வான் வீட்டில் நிலைவாழ்வை வழங்க இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விபத்துகளிலும் போரிலும் பசியிலும் இயற்கை பேரிடர்களும் சிக்கி சவித்த நேரத்தில் இறைப்பை எதிர்கொண்ட ஒவ்வொருவருக்கும் இறைவன் தம்மை இரக்கத்தை வெளிப்படுத்தவும் யாரும் நினையாத ஆன்மாக்கள் முடிவில்லாத வாழ்வை பெற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த பொது தேவைகளோடு நம்முடைய சிறப்பு வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். கண்களை மூடுவோம். அற்புதமான ஆண்டவன் சன்னிதானத்தில் நம்முடைய நம்பிக்கையே ஜபந்தானே. நம்முடைய ஜபமே வாழ்வாக நம்முடைய குடும்பத்தில் மரித்த அப்பாவை நினைவு கூறுவோம். அப்பாவுடைய அற்புதமான அன்பு பாசம், அவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் பண்பு நலன்கள் அப்பாவை நினைவு கூறுவோம். அம்மாவுக்காக நாம் ஜெபிப்போம். இறந்து போன நம்முடைய தாய் ஊறு கொடுத்து நம்ம எல்லாம் வளர்த்தெடுத்த அந்த தாயை நாம் அன்போடு பாசத்தோடு நாம் நினைவு கூறுவோம். நம்முடன் பிறந்து இறந்து போன நம்முடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், சொந்தங்கள், பந்தங்கள், நமக்குடைய நண்பர்கள், தெரிந்தவர்கள், ஆன்மீக வழிகாட்டிகள் எவ்வளோ பேர், அவளெல்லாம் நாம் நினைவு கூறி பேர் சொல்லி அவளுக்காக நாம் வேண்டுவோம். யாரும் நினையாத ஆத்துமாக்கள், உத்திரைக்கஸ்தல ஆத்துமாக்கள். பல நேரங்களில் நாம் மறந்து போகின்ற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? தாயின் கருவயிற்றிலேயே இறந்து வெளிவருகின்ற சிசுக்கள், கருகலைப்பு என்ற பெயரில் கருக்களை கொலை செய்யக்கூடிய அபார்ஷன், இவற்றின் மூலமாக தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்த கருக்கலைப்புகள் அவையெல்லாம் நினைவு கூறி நாம் ஜெபிப்போம். அந்த சிசுக்களையும் அந்த சிசுக்களை கொன்ற பாவத்திற்காக மனமருந்துவோம். இப்படியாக நம்முடைய வாழ்வு ஒரு அழகான அற்புதமான உறவை மையப்படுத்தி நாமும் நல்லதொரு அழகான விண்ணகமான வாழ்வை மன்னகத்தில் வாழ்ந்து காட்ட கடவுள் நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க தொடர்ந்து திருப்பலியில் நாம் ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கப்படும். அன்புமிக்க சகோதர சகோதரம் எல்லோரும் இணைந்து
நம்முடைய வீட்டில் இறந்து போன சொந்தங்கள் பந்தங்களுக்காக இந்த நாளை ஒப்பு கொடுத்து நாமும் கல்லறை திருவிழாவை அர்த்தமுள்ள விதத்தில் கொண்டாடி நல்லதொரு வாழ்வாக நம்முடைய கிறிஸ்துவ தனிப்பட்ட திருமண குடும்ப துறவு வாழ்வெல்லாம் அமைய ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுக்கிற புனிதமான இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி சுமையுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, இறந்த மதடியார்களை இந்த பலியின் வழியாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவர்களின் பாவங்களிலிருந்து கழுவி போக்கிட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திருமழுக்கு தண்ணீரால் கழுவப்பட்ட அவர்களை நீர் பரிவிரக்கத்துடன் மன்னித்திடையராது தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்கள் மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவரான தந்தையே, என்றும் இல்லை எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது ஆணைப்படி நாங்கள் பிறக்கின்ற திருவிழம் எங்களை ஆண்டு நடத்துகின்றது. ஒரு கட்டளைக்கு ஏற்ப மண்ணின் என்ற உருவான நாங்கள் ஒவ்வொருவரும் பாவத்தின் விளைவாக மண்ணுக்கே திரும்புகின்றோம். ஏனிலும் திருமகனின் சாவினால் மீட்க பெற்றுள்ள நாங்கள் உமது திருவிழப்படி அவருடைய உயிர்ப்பின் மாற்றுக்கு எழுப்பப்படுகின்றோம். ஆகவே வானக தூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து மக்க புகழ்ச்சி பண்ணி சைத்த முடிவென்று வரை குரலாய் பாடுவதாவது. ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பாக நம்முடைய நம்பிக்கையெல்லாம் ஒப்பு கொடுத்த ஆண்டவர், இதோ எங்களுடைய குடும்பத்தில் மரித்த அத்தனை ஆத்துமாக்களை ஒப்பு கொடுக்கின்றோம். அவர்கள் வழியாக நாங்கள் பெற்ற எத்தனையோ நன்மைகள் அனுபவங்களுக்காக நடித்து அவர்கள் விட்டு சென்ற மதிப்பீடுகளை எங்கள் வாழ்வில் வெளிப்படுத்தி விண்ணக வாழ்வை மன்னகத்தில் வாழ்ந்து காட்டக்கூடிய மனிதர்களாய் மக்களாக உயிர்ப்பின் நம்பிக்கையில் நாங்கள் வளர அருள் புரியும் என்று நாம் வேண்டுவோம். வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கெல்லாம் ஒன்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகள் எல்லாம் தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வை மார்பனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நடிச்செலுத்தி அடைபெற்ற தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவருமே
இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் தமது சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம், இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள், ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதன் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் நின்று மக்கள் ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் வழி சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவிருக்கும் அத்திரு அவை நினைவு கூர்ந்தலும் சிறப்பாக எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் அன்புடன் நினைவு கூர்ந்தாலும் திருப்பலியிலே பிறந்த நாள், திருமண நாள், நன்றறிதல்கள், சிறப்பு கருத்துக்கள் எல்லாம் முன்வைத்து ஜெபிக்கிற அத்தனை நம்பிக்கையாளர்களும் ஆசீர்வதியும். குறிப்பாக ஆண்டவா, எங்கள் குடும்பத்தில் மரித்த ஆத்துமாக்களை நாங்கள் நினைவு கூறி ஜெபிக்கின்றோம். அவர்கள் உங்கள் வீட்டில் மரித்த அப்பா, அம்மா, உடன் பிறந்த சகோதரர்கள், சகோதரிகள், தெரிந்தவர்கள் பெயர்களெல்லாம் சொல்லி ஆண்டவர் இயேசுவிடத்திலே ஜெபியுங்கள். நீர் இன்று உலகிலும் அழைத்துக்கடும் தந்தை சூசைநாதரின் அடியாரையும் நினைவு கூர்ந்தாலும், திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்ட தேவர் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தாலும், மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இரக்கத்துடன் நினைவு திருமக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியாள், அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், விலகில் மக்கள் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதியை பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தெத்தும் வரமருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, ஆவியாரின் ஒன்றைப்பள் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. உருவெடுத்து இறந்து போன வழி காட்டியவர்கள், வழி வருபவர்கள், வழி விட்டவர்கள், நம்முடைய அப்பா அம்மா, நம்முடைய உடன் பிறந்தவர்கள், நம்முடைய குடும்பத்தில் மறைத்த அத்தனை ஆத்துமாக்களை ஒப்பு கொடுத்து நாமும் ஒரு நாள் இறப்போம் தான், ஆனால் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையுடைய மனிதர்களாய், மக்களாய் விண்ணகத்தை மன்னகத்தில் வாழ்ந்து காட்ட நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ ஆண்டவருடைய அருள் ஆசிரியை கேட்போம், செபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுவோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்பமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காக மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு சொல்லி அமைதியெல்லாம் உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்களது குற்றங்கள், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள், நம்பிக்கையின்மைகள், சுயநலங்கள் வெற்றியெல்லாம் ஆண்டவரை நீ பாராமல் உம்முடைய திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்னாலும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் தரக்கூடிய அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையும் படைத்தவர். அவருடைய உருவிலும் சாயலும் படைத்து பராமரித்து பாதுகாத்து போதும், வாழ்ந்தது போதும், மீண்டுமாக என்னிடம் வா என்று நம்ம எல்லாம் நமக்கு முன்பாக அழைத்து கொண்ட நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உடன் பிறந்தவர்கள், குடும்பத்தில் மரித்தவர்கள், அவளுக்காக இந்த நாள் நாம் செபித்து நம்முடைய விசுவாசத்தையும் கட்டி எழுப்பி நாமும் ஒரு நாள் இறப்போம் தான், ஆனால் உயிர்ப்போம் என்ற நம்பிக்கையில் இருக்கும் வரை நல் உறவுகளோடு வாழ்ந்திட உறவின் ஆண்டவருடைய தெய்வத்தில் திரு விருந்திற்கு அழைக்கப்பட்ட நம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரத்தம் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
யுபிலி ஜெபம். விண்ணக தந்தையே, உம் திருமகன் இயேசுவின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையும் தூய ஆவியார் எங்கள் இதயங்களில் அனுதினமும் பொழியச் செய்கின்ற பிறர் அன்பும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கில் எம்மை பயணிக்கச் செய்வதாக. படைப்பனைத்தோடும் இணைந்து புதிய விண்ணகம் புதிய மண்ணகம் நோக்கிய எம் பயணத்தில் நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் எம்மை மாற்றுவீராக. மீட்பின் யூபிலி கொண்டாட்டத்தின் அருளும் ஆசீரும் விண்ணக செல்வங்களின் மீதான உண்மையான நாட்டத்தை எம்மில் தூண்டி எழுப்புவனவாக. எம் பங்கின் பாதுகாவலியான புனித பாத்திமா அன்னையின் பரிந்துரையால் மீட்பர் இயேசுவிடமிருந்து வருகின்ற மகிழ்ச்சியையும் அமைதியையும் படைப்பனைத்திற்கும் பகிர்ந்து கொடுக்கக்கூடிய திருத்தூதர்களாக இந்த யூபிலி ஆண்டில் எம்மை மாற்றுவீராக. எல்லா ஆட்சியும் புகழும் ஆராதனையும் உமக்கே உரித்தாகுக. ஆமேன். இயேசுவில் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே, மீண்டும் ஒரு நாள் நம்ம எல்லோரும் குழுமை இன்னைக்கு அனைத்து ஆத்துமாக்களுடைய விழா கல்லறை திருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஆகவே நம்முடைய நிறைய சிந்தனைகள் நம் அறையுறையில் கேட்டிருந்தாலும் இதெல்லாம் நமக்கு ஒரு அழகான விழாக்கள், நம்மை இன்னும் கூடுதலாக நம்பிக்கையில் வளர்த்தெடுக்கக்கூடிய விழாக்கள். எத்தனை பேர் கல்லறைக்கு போகிறீங்க? கல்லறைக்கெல்லாம் போவீங்களே நீங்கள்? கீழ்பாக், காசிமேடு, வெரி குட், நல்லது. கல்லறை சந்திப்பு ரொம்ப நல்லது. ஏறக்குறைய 20 வருஷம் பங்கு வாழ்க்கையில் இதுபோல் நிறைய முறை கேட்பேன், நீங்கள் எந்த கல்லறைக்கு போகிறீங்க, நீங்கள் எந்த கல்லறைக்கு போகிறீங்க? முதல் முறை எங்கள் அப்பாவுக்கு நான் செல்லுகின்றேன். அப்பாவுடைய கல்லறைக்கு போவது அதில் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம்தான், ஒரு நிறைவு தான், ஒரு ஒரு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான். நல்ல ஒரு நிறைவு. நல்லா இருக்கும்போது நாம் பார்த்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. குருவானவர் இருந்தாலும் ஒரு மகன் என்ற முறையில் நல்லா அவரை பார்த்துக்கிட்ட அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு எப்போது நிறைவு இருக்குது. நல்ல ஒரு பொன் விழா எடுத்து அவருடைய திருமண வாழ்க்கையில் கொண்டாடி பிறகு நல்ல ஒரு திருப்பலியெல்லாம் கல்லறை இறுதி அடக்க திருப்பெல்லாம் வைத்து ஒரு மனசுக்கு ஒரு நிறைவாக ஒரு மகிழ்ச்சி தான் எனக்கு. ஒரு மகனாக அவருக்கு நான் செய்த கடமை. ரொம்ப நிறைய முறை சிக்காயிடுவார், நிறைய முறை ஓடணும் வரணும், நிறைய பார்க்கணும். நீங்கள் கூட அதுபோல் தான். நீங்கள் கூட பெற்றோர்கள் இருக்கும்போது நமக்கு அருமை தெரியாது. சில பேர் பலவீனமாக இருப்பாங்க. அப்போல்லாம் கடைசியில் படுத்து படுக்கையாக இருந்தார். அவர் பலவீனமாக இருந்தாலும் எனக்கு பலம் கொடுத்தவர் அவர் தான் இல்லையா? அதனால் இருக்கும்போது நம்முடைய பெற்றோர்கள் பெரியவர்கள் எல்லாம் நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தெரியாது, அவங்களோட அருமை இல்லாத போது தான் தெரியும். நமக்கு எல்லாம் தெரிந்த விஷயம் தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும் இல்லையா? என்னை போன்ற உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும். எனக்கு கொஞ்சம்தான், உங்களுக்கு நிறைய இருக்கலாம். நீங்கள்லாம் நிறைய பேரை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதனால் இருக்கும்போது எல்லாரையும் நல்லா பார்த்துக்குங்க. அவங்களெல்லாம் ரொம்ப பலவீனமாக இருக்காங்கன்னு நினைக்கக்கூடாது. ஆகையால் அவங்கெல்லாம் ஒரு காலத்தில் நன்றாக வாழ்ந்தவர்கள். அதுபோல் வீட்டிலலாம் ஊர்லெல்லாம் சில பேர் இப்போ கூட இருப்பாங்க. உங்களுடைய பெற்றோர்கள் இப்போ கூட ஊரில் வயசானவங்களாக இருப்பாங்க, நடக்க முடியாத இருப்பாங்க. படுத்து கொஞ்சம்லாம் ஃபோன் பண்ணி இன்றைக்கி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆகையால் உங்கள் ஒவ்வொரு ஃபோன் அவங்களுக்கு ஒரு பொக்கிஷமானது. நமக்கு தெரியாது, நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு நம்முடைய பெற்றவங்களுக்கு ஒரு பெரியது. ஆகையால் நன்றாக வாழுங்கள் என்று உங்களை அன்போடு வாழ்த்துகின்ற நாள். அர்த்தமுள்ள விதத்தில் கல்லறைகள்லாம் சந்தித்து நாம் நல்ல விழாவை நாம் கொண்டாடுவோம். சில அறிவிப்புகள். இன்று பொதுக்காலத்தினுடைய 31ஆம் ஞாயிறு திருப்பலி முடிஞ்ச உடனே நாம் ஒரு கல்லறை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஒரு அடையாள முறையில் 3 கல்லறைகள் வைத்து பிறகு அங்கே ஒரு எழுதுவதற்கு அப்பா இறந்திருந்தால் அப்பா பேர், அம்மா பேர், அண்ணன் தம்பி இறந்தவங்க பேரெல்லாம் நீங்கள் அங்கே எழுதலாம். அப்படியே வேண்டிக்கிட்டு அவங்களுடைய நல்ல பண்புகளுக்காக வேண்டிக்கிட்டு மெழுகுத்திரையெல்லாம் கொளுத்து திருப்பலி முடிஞ்சோட்டு நம்ம அங்கே போவோம். நீங்கள் எல்லோரும் சென்று உங்கள் வீட்டில் மறிச்சவங்க பேரை ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சுல உங்கள் அப்பா பேரெலாம் நீங்கள் எழுதி, அம்மா பேரெலாம் எழுதி, உங்கள் கூட பிறந்தவங்க இறந்தவங்க பேரெலாம் எழுதி, ரொம்ப வருஷங்கள் ஆகிருக்கும். எழுதுங்க, பேனா எடுத்து அப்பா பேர் எழுதுங்க. எழுதும்போது உங்கள் அப்பா விட்டு சென்ற, அம்மா விட்டு சென்ற அந்த பண்புகளெல்லாம் நீங்கள் நினச்சி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. கட்டாயம் அவங்க உங்களுக்காக இருந்து பரிந்து பேசுவாங்க என்பதை நம்பிக்கையில் நாம் வளருவோம். சில அறிவிப்புகள். இன்றைக்கு இந்த காலை திருப்பலியை 7:30 மணி திருப்பலியை சிறப்பித்து ஜான் போஸ்கோ அன்பியத்திற்கு சிறப்பான நன்றிகள், கரவலை எழுப்பி நன்றிகளை வாழ்த்துக்களாக நாம் தெரிவிப்போம். இந்த வாரத்தினுடைய புனிதர்கள். செவ்வாய்க்கிழமை புனித சார்ல்ஸ் புரோமியோ அவருடைய விழா. கடந்த வார ஞாயிறு காணிக்கை 76,650. இந்த வாரத்தினுடைய சிறப்பு அறிவிப்பு. மறைபரப்பு ஞாயிறு. வழக்கமாக நாம் திருவிழா முடித்து வருவதால் நம்மால் இயன்றதை காணிக்கையாக மறைபரப்பு பணிகளுக்காக, மறைபரப்பு நாடுகளுக்காக நாம் அதை அனுப்புகின்றோம். கவர் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. கவர் கொடுக்க மறந்தால் அடுத்த வாரம் கூட காணிக்கை நேரத்தில் கொடுங்கள். அதையெல்லாம் நாம் எடுத்து
மறை மாவட்டத்திற்கு நாம் அனுப்பிவிடுவோம். அவர்கள் மறை நாடுகளுக்கு அனுப்புவார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு நவம்பர் மாதம் இந்த ஜோனல் வாயிலாக ஆன்மாக்களினுடைய திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. 14 ஜோனல் லீடர்ஸ், அன்பிய பொறுப்பாளர்கள் பொறுப்பெடுத்து செய்யுங்கள். வருகின்ற திங்கட்கிழமை நாளைக்கு நவம்பர் 3 ஜோனல் 1 நோவா ஜோனலில் திருப்பலி நம்முடைய ஹாலில் 6:30 மணிக்கு நடைபெறும். ஜோனல் 2 ஆபிரகாம் ஜோனல் புதன்கிழமை திருப்பலி 6:30 மணிக்கு ஹாலில் நடைபெறும். இந்த ஜோனல் சார்ந்த அன்பிய சார்ந்தங்கள் வாருங்கள். சிறப்பாக இன்னும் கூடுதலாக வீட்டில் இறந்தவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கலாம். திருவிழா முடிந்தது, அகல் நன்றாக செய்தோம், அதெல்லாம் ரொம்ப வெகு சிறப்பாக அமைந்தது. ஏற்கனவே நிறைய நன்றிகள் சொன்னாலும் திருவிழாவுடைய வரவு செலவு சுருக்கமாக விவரங்கள் அறிவிப்பு பலகைகள் இருக்கிறது. வரவு 15,41,900, செலவு 14,66,650, கையிருப்பு 75,245. இதை கல்வி உதவித்தொகைக்காக பயன்படுத்துவோம். திருவிழாவின் போது நிறைய காணிக்கைகள் நீங்கள் கொடுத்தீர்கள். அதை 4 எளிய பங்குகளுக்கு நாம் வழங்கியிருக்கின்றோம். ஒன்று முதியோர் இல்லம் கருணை இல்லத்திற்கும், சுசைபுரபுரம் ஏழை பங்குக்கும், திருப்பாச்சூர் கிராமப்புற பங்குக்கும், சகாயபுரம் பங்குக்கும் வழங்கியிருக்கின்றோம். நிறைய பொருட்கள் வந்தன. சுருக்கமாக கோதுமை மட்டும் நீங்கள் கொடுத்த காணிக்கை 192 கிலோ, அரிசி 320 கிலோ, எண்ணெய் 60 கிலோ, சுகர் 136 கிலோ, துவரம்பருப்பு 94. மற்ற நிறைய பொருட்கள் எல்லாத்தையும் பகிர்ந்து 4 பங்குகளுக்கு கொடுத்தோம். நீங்கள் அளித்த காணிக்கைகளுக்கும் தாராள உள்ளத்திற்கும் நன்றிகள் பல. இந்த வாரத்தினுடைய நிகழ்வுகள் வருகின்ற செவ்வாய்க்கிழமை, மாதத்தினுடைய முதல் செவ்வாய் நம்முடைய வரதராஜப்பேட்டை சிற்றாலயத்தில் திருப்பலியும் ஆராதனையும் நடைபெறும். பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வருகின்ற வியாழக்கிழமை, மாதத்தினுடைய முதல் வியாழன் மாலை குழந்தை இயேசுடைய நவநாள் திருப்பலி நடைபெறும். குழந்தைகளை கொண்டு வரலாம். 7ஆம் தேதி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை எல்லோரும் சாயங்காலம் திருப்பலிக்கு வருவோம். கடைசியில் வேலைக்கு போயிட்டு வரவங்க கூட கடைசியில் நற்கருணை ஆசீர்வாதத்தில் பங்கெடுக்க மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை பக்தி மேய்ச்சல் பங்கெடுக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பிய கூட்டம் சனிக்கிழமை 8ஆம் தேதி மாலை 7:15 மணிக்கு குழந்தை அன்பி பல்தசார் சந்திராவுடைய இல்லத்தில் நடைபெறும். அன்புக்குரியவர்களே, இந்த வருஷம் ஒரு சிறப்பு அறிவிப்பாக மறை மாவட்டத்திலிருந்து கல்லறை திருவிழாவின் நாளில் குறிப்பாக இந்த வயிற்றிலேயே சிசுக்கள் இறந்து பிறந்து வரும். பிறகு abortion is right or wrong? What do you think? Abortion is right or wrong? What's a church point? திருச்சபை என்ன சொல்கிறது? தவறு. யாருக்கு உரிமை இருக்கிறது? உயிர் கொடுக்கும் எடுக்கும் யாருக்கு உரிமை? கடவுளுக்கு மட்டும்தான் உரிமை. ஆனால் தெரிந்தும் தெரியாமலும் நிறைய விஷயங்கள் நடந்து கொள்ளுகின்றன இல்லையா? கருக்கலைப்பு, அபார்ஷன். நீங்கள் நினச்சி பார்க்க, அந்த சிசு குழந்தை அது வளர்ந்து பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ நாம் அதை சாகடித்திருக்கலாம். அந்த பாவத்திற்காக நாம் மனமருந்தி பிறகு அந்த கருக்கலைப்பு நிகழ்ச்சிக்காக மனமருந்துவதும், அந்த குழந்தை சிசு இறந்து பிறந்ததற்காக அதற்காக ஜெபிக்கின்ற ஒரு சின்ன நிகழ்வு. பெல்லானது அடிக்கப்படும், மணி ஒலிக்கின்ற பொழுது இந்த ஒரு பாவத்திற்காக நாம் செய்திருந்தால் அந்த பாவத்திற்காக குழந்தை தாயின் கருவயிற்றிலிருந்தே இறந்து பிறந்த அந்த சிசுக்களுக்காகவும் உத்தரிக்கஸ்தல ஆத்மா யாரும் நினையாத ஆத்மாக்களாகவும் ஜெபிப்போம். எழுந்து நிற்போம். இப்பொழுது மணியானது இசைக்கப்படும். கரங்கள் குவித்து கருகலைப்பு செய்த பாவத்தை ஒருவேளை செய்திருந்தால் அல்லது நம்முடைய தாய் திருவயிற்றிலிருந்து வருகின்ற அந்த சிசு இறந்து அந்த சிசுக்களுக்காகவும் ஜெபிப்போம். இறுதி ஜெபம். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்காக பலியாக மாட்சியுடன் உயிர்த்தெழுந்த ஒரே திருமகனின் திருமணவை கொண்ட நாங்கள் இறந்த அடியார்களுக்காக பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் பாஸ்கா மறை நிகழ்ச்சிகளால் அவர்கள் தூய்மை பெற்று வரவிருக்கும் உயிர்ப்பின் கொடைகளால் மாற்றி வருவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக.
பாத்திமா தாயிடத்திலே இந்த நாள், இந்த வாரத்தை, இந்த மாதத்தை ஒப்பு கொடுப்போம். அம்மா தாயே, மரித்த ஆத்துமாக்களுக்காக ஒப்பு கொடுக்கின்ற நாளில் மனசோடு இணைந்து வாழ்ந்து வளர்ந்து உருகொடுத்த எங்களுடைய தந்தை தாய் உடன் பிறந்தவர்கள் யாருக்காக இந்த திருப்பலி ஒப்பு கொடுக்க அவர்களெல்லாம் முடிவில்லாத பேரொளி அனுபவிக்க ஆண்டவரிடம் பரிந்துரைப்பீராக. நாங்களும் ஒரு நாள் இறப்போம், ஆனால் இருக்கும் வரை மகிழ்வோடு நம்பிக்கையோடு உயிர்ப்போம் என்ற நம்பிக்கை நாங்கள் வாழ விண்ணகத்தை வண்ணமாக மாற்றக்கூடிய மனிதர்களாய் வாழ குடிமைக்கிற அத்தனை பேரையும் நிறைவாக ஆசீர்வதித்தலும். இந்த நாளையும் சரி, இந்த வாரத்தையும் சரி, நாங்கள் செய்ய போகிற அத்தனை வேலைகளெல்லாம் யாரெல்லாம் நாங்கள் இந்த நாட்களில் கல்லறையை சந்திக்க போகின்றோம், அந்த கல்லறையில் துள்கொள்கின்ற அத்தனை ஆன்மாக்களும் ஈடேற்றம் பெறுவார்களாக. எங்கள் வாழ்வெல்லாம் இனிதாக, சிறப்பாக, உயர்வானதாக, உறவோடு வாழ, இந்த உறவில் இறைவனை பார்க்கக்கூடிய மனிதர்களாய் மக்களாக வாழ இந்த குடும்பம் இருக்கிற அத்தனை பேரையும் நிறைவாக நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆமென். கரங்களை வைத்து சொல்லுவோம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் அருளையும் அன்னையாம் தெய்வத்தாயினுடைய ஆசிரியம் பெற்றவர்களாய் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறுதி பாடல் இறந்தோர் வாழ்வு பெற பாடலை பாடுங்கள். பாற்றி ஆன்மாக்களுக்கெல்லாம் அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிவதாக. நித்தலை பாற்றி அனைத்து ஆத்துமாக்களுக்கு அளித்திடுவீர ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிவதாக. நித்தலை பாற்றி அனைத்து ஆன்மாக்களுக்கும் அளித்தருளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி அவர்கள் மேல் ஒளிர்வதாக. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு இயேசுவுக்கே மகிமை. மரியே வாழ்க. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.